வெல்கம் டு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர் சேலம். இந்த வீடியோவில் யூனிட் 8 சாலிட் ஸ்டேட் ஃபிசிக்ஸ்லேருந்து எக்ஸ்ரேஸ் பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். எக்ஸ்ரேஸ் அப்படிங்கிறது ஒரு எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ். எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவில் இதனுடைய வேவ்லென்த் ரேஞ்ச் என்னவாக இருக்கும் அப்படின்னா 0.01 நானோமீட்டர்லேருந்து 10 நானோமீட்டராக இருக்கும். சின்ஸ் இட் இஸ் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ், இட் டஸ் நாட் ரெக்யூர் எனி மீடியம் டு ப்ரொபகேட். இது ட்ராவல் பண்ணுறதுக்கு எந்த ஒரு மீடியமும் தேவையில்லை. ஏர் மீடியமோ இல்லை கேஸ் மீடியமோ எந்த ஒரு மீடியமுமே இதுக்கு தேவை கிடையாது. They travel at the speed of light. Since it is an electromagnetic wave, they travel at the speed of light. 3 into 10 power 8 meter per second அப்படிங்கிற ஸ்பீடில் இந்த எக்ஸ்ரேஸ் ட்ராவல் ஆகும். இதை டிஸ்கவர் பண்ணது யார் அப்படின்னா ரான்ஷன் அப்படிங்கிறவங்க. ஹி வாஸ் அவார்டட் நோபல் ப்ரைஸ் இன் த இயர் ஆஃப் 1901. 1901ல் அவருக்கு நோபல் ப்ரைஸ் கிடைச்சிது ஃபார் த டிஸ்கவரி ஆஃப் எக்ஸ்ரேஸ். இந்த எக்ஸ்ரேஸ்க்குன்னு சில ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, அது என்ன டிஸ்கஸ் பண்ணலாம். இட் ஹேஸ் த பவர் டு அயனைஸ் த கேஸ். கேஸை அயனைஸ் பண்ணுறதுக்கான பவர் வந்து இதுகிட்ட இருக்குது. அயனைசேஷன் அப்படின்னா என்ன? ஆட்டம்லேருந்து எலக்ட்ரானை நாக் அவுட் பண்ணனா ஆட்டம் வந்து அயனாக கன்வெர்ட் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி ப்ராசஸ் பண்ணிச்சு அப்படின்னா இட் ஹேஸ் அ பவர் டு அயனைஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எக்ஸ்ரேஸ்க்கு அயனைஸ் பண்ணுற பவர் இருக்குது. நெக்ஸ்ட், இட் கேன் பெனட்ரேட் த மெட்டீரியல்ஸ். லைக் டென்ஸ் மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையும் இந்த எக்ஸ்ரேஸ் பெனட்ரேட் பண்ணி போக முடியும். போன், மெட்டல், லெட் இந்த மாதிரியான டென்ஸ் மெட்டீரியலை இட் கேன் பெனட்ரேட். நெக்ஸ்ட், இட் ஷோஸ் டைஃப்ராக்ஷன். ஸோ இந்த எக்ஸ்ரேஸை கிறிஸ்டல் லாட்டிஸ் மேலே நம்ம ஸ்ட்ரைக் பண்ண வைக்கும் பொழுது இட் ஷோஸ் டைஃப்ராக்ஷன். அண்ட் ஃபோர்த் ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னா இட் ஷோஸ் ஃப்ளூரசன்ஸ் எஃபெக்ட். ஸோ இது ஒரு லைட் எஃபெக்ட் வந்து கொடுக்குது. ஃப்ளூரசன்ஸ் எஃபெக்டை வந்து க்ரியேட் பண்ணுது. நெக்ஸ்ட், இட் இஸ் எலக்ட்ரிக்கலி நியூட்ரல். இட் ஹாஸ் நோ சார்ஜ். இதில் சார்ஜே இருக்காது. ஸோ எலக்ட்ரிக்கலி நியூட்ரலாக இருக்கனால இது எலக்ட்ரிக் ஃபீல்ட்ஸாலையும் சரி மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸாலையும் சரி டிஃப்ளெக்ட் ஆகாது. There will be no deflection of X-rays by electric and magnetic fields. Since it is electromagnetic in nature, it will travel in a straight line. It does not require any medium to propagate. It will move at the speed of light. 3 into 10 power meter per second speedல இது travel ஆகும். இப்போ பார்த்த இந்த கான்செப்ட் வச்சு ஒரு கொஷின். Why are X-rays not deflected by electric and magnetic fields? X-rays ஏன் எலக்ட்ரிக் ஃபீல்டாலேயோ மேக்னெட்டிக் ஃபீல்டாலேயோ டிஃப்ளெக்ட் ஆகுற அப்படிங்கிறது தான் கொஷின். ஏன்னா இட் ஹாஸ் நோ சார்ஜ் இல்லையா? ஸோ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். பிகாஸ் தே ஆர் எலக்ட்ரிக்கலி நியூட்ரல், கேரி நோ சார்ஜ் அப்படிங்கிறது தான் ஆன்சர். நெக்ஸ்ட்டு எந்த கான்செப்ட்லேருந்து உங்களுக்கு வீடியோஸ் வேணும் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.